சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய காலங்களில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா குருவோட பார்வை இருக்குது. சனி பகவானுடைய வக்ர பார்வையும் குருவுடைய சுபத்துவமான பார்வையும், அதாவது 7ஆம் இடத்து பார்வையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பு சார்ந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 22 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் மன அமைதி கிடைக்கும். படிக்கக்கூடிய காலங்களில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது, மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. சனி வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேல் படிப்பு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் மேல் படிப்பு படிக்கலாம். மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு படிப்பில் நிறைய தடைகள் உண்டு. அந்த தடைகள்லாம் இப்போ இருக்காது. சனி தசைங்கிறது இந்த வயது காலகட்டங்களில் படிக்கிற காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சனி வக்ர காலங்களில் ஓரளவுக்கு படிப்பு ரீதியாக மாற்றங்களை பார்க்கலாம். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த புத பகவான். இந்த லக்னக்காரர்களுக்கோ இந்த ராசிக்காரர்களுக்கோ இந்த புதன் தசைங்கிறது அவயோக தசை. அவயோக தசை செய்யக்கூடிய புதன் உங்கள் லக்னத்துக்கோ இல்லை வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகத்தில் இருந்தாலும் இல்லை யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து ஆட்சி பெற்று அந்த கிரகம் வக்ரமாகக்கூடிய காலங்களில் வக்ர பார்வை உங்கள் ராசிக்கு இருந்ததுனாக்கா, அதே டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது அப்படின்னாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது. இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றங்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு வேகம் எடுக்கும் இந்த காலகட்டங்களில். ஏன்னா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உருவாக்கி கொடுப்பார். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் நிறைய மருத்துவ செலவுகளாக வச்சுருக்கு இல்லையா, அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது. புதுசாக வண்டி வாகன சேர்க்கை உண்டு. இந்த 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வண்டி வாகனத்தில் இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அந்த வண்டி வாகனங்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு, செலவினங்களை கொடுத்துருக்கு. அந்த செலவினங்கள்லாம் இப்போ இருக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ தான் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் விருச்சிக ராசியில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணி நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இத்தனைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால நிறைய தடைகள் உண்டு 4ஆம் இடத்துல. அதே வக்ரமாகக்கூடிய காலங்களில் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் பார்வையாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்குது. அந்த குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக திடீர் திருப்பங்கள் நிறைய உண்டு. லவ் சம்மந்தப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். வீட்டில் லவ் சம்மந்தப்பட்டதை பற்றி நீங்கள் பேசலாம். திருமணத்துக்காக முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. இப்போ பேசி தீர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தால் கூட நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதாவது குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குதுன்னாவே போதும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் 7ஆம் இடத்துலேருந்து கலத்திரபாவத்திலேருந்து ராசிக்கு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய கெடுபலன்கள், அதாவது அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும்.
தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா அவயோக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தசை இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசை. வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் சொல்லலாம். வேலைவாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் வேலைவாய்ப்பு புதுசாக கிடைக்கும். அதுவும் இல்லாத பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தங்கள் இருக்காது, மன நிம்மதி இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவுகளாக இருக்காது. வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். திடீர் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வருமானத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சனி வக்கர காலங்களில் ஏன் குருவுடைய பலன்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, முக்கியமாக குருவுடைய பார்வையினால தான் இந்த சனி வக்கர பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கோ, அதாவது புதன் தசையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. கடன் பிரச்சனை இருந்தால், அதாவது உங்கள் ராசிக்கு புதன் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் நோய் அல்லது கடனை கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனையோ இல்லை நோய் நொடி பிரச்சனைகளோ இப்போதைக்கு இருக்காது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல வக்கரமாகக்கூடிய காலங்களில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால சிறப்பான யோகம் சொல்லலாம். திடீர் திருமண வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு திருமணம் பார்த்திங்கனாக்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் வரன் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா அந்த இடத்துலேருந்து ஒரு பாசிட்டிவான பதில் இந்த காலகட்டங்களில் வரும். 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக இப்போதைக்கு குருவுடைய பார்வையும் கேது பகவானுக்கு இருக்குது. புதன் தசை மாதிரி இதை சொல்ல தேவையில்லை. ஆனால் அதே புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் புதன் தசை மாதிரி பலன்களை கொடுக்காது இப்போ கோச்சார ரீதியாக. ஏன்னா அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். இப்போ 11 கேது இருக்குது கோச்சார ரீதியாக அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ சனியோட வீட்டில் இருந்தாலோ, சனியோட தொடர்பில் இருந்தாலோ, இல்லை சனிக்கு நட்புகிற வீட்டில் இருந்தாலோ, இந்த தசை அப்படிங்கிறது கேது தசைங்கிறது கடுமையான கெடு பலன்களை கொடுத்துருக்கும். அந்த கடுமையான கெடு பலன்கள் இப்போது குறைய ஆரம்பிக்கும். மனசு தெளிவாக இருக்கும். இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இருக்காது. கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தீரும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலோ, இல்லை 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ அந்த கடன் பிரச்சனையோ இல்லை நோய் நொடி பிரச்சனைகளோ இருக்காது. ஏன் கடனை பற்றி அதிகமாக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால, இதே லக்னமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால நிறைய பேருக்கு கடனை தான் கொடுக்கும், அப்படின்லாம் நோய் நொடிகளை கொடுக்கும். அதனால் கேது தசையில் என்ன மாதிரியான கவலைகள் இருக்கோ, அர்த்தாசிரம சனி காலங்களில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த கவலைகள் இப்போதைக்கு இருக்காது. 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யோக தசை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கு உண்டான பலன்களை தான் கொடுக்குமே தவிர, முழுமையான யோகரன்னு இந்த சுக்கிர பகவானை சொல்ல முடியாது, அவயோகரனும் இந்த சுக்கிர பகவானை சொல்ல முடியாது. சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை அர்த்தாசிரம சனி காலகட்டங்களில் உடல்நிலை பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சுக்கிரதசை காலங்களில் நிறைய கொடுக்கும், நிறைய பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கு மாறாக நிறைய கெடுபலன்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு இந்த சுக்கிரதசை சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த சுக்கிரதசை காலங்களில் அர்த்தாசிரம சனியும் கொஞ்சம் கூட சேர்ந்து நிறைய கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். வண்டி வாகன சேர்க்கையில், வண்டி வாகனத்தில் விபத்தில் மாட்டுறது, பிரச்சனைகளில் மாட்டுறது, கோர்ட்டு கேஸு அது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு சுக்கிரதசையாக இருந்தால் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். இப்போ சனி வக்கர காலங்களில் பெருசாக கெடு பலன்கள் இருக்காது. இப்போ சுக்கிரதசைங்கிறது நல்லா இருக்குது, நல்ல தசை நடத்திட்டு வருதுனாக்கா வக்கர காலங்களில் என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகும் தவிர கெடு பலன்கள் இல்லை. இப்போ திடீர்னு பணம் வர வேண்டியது கொஞ்சம் லேட்டாக வரும். கடன் கொடுத்துருப்பீங்க, அது லேட்டாக வரும், கண்டிப்பாக வந்துடும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரியான சுக்கிரதசையில் கொஞ்சம் காலதாமதத்தை எடுத்துக்குமே தவிர கெடு பலன்களை அதிகமாக கொடுக்காது. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் சுக்கிரதசையால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தாலும் வருமானத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தாலும் வருமானத்தில் கொஞ்சம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது, அதனால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். பெருசாக நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இந்த சுக்கிரதசை காலங்களில் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த காலகட்டங்களில் வேண்டாம்.
பெரிய முதலீடு போடுறதோ பெருசாக கடன் வாங்குறதோ வேண்டாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்போ மாச சம்பளத்தில் இருக்கிறீங்கனாக்கா பயப்படவே தேவையில்ல. சாதாரணமாகவே இருக்கும். இந்த சனி வக்ர காலங்கள் பெருசாக உங்களுக்கு கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. சூரிய தசையும் சந்திர தசையும் ஏன் நான் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா, இந்த ராசிக்கு நல்ல தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்கணத்துக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கோ விருச்சிக லக்கணத்துக்கோ 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். செவ்வாயோட வீட்டுக்கு சூரியனும் சந்திரனும் வந்து யோகக்காரர்கள். அதனால் கிட்டத்தட்ட சந்திர தசையில் இருக்கிறவங்களும் சரி சூரிய தசையில் இருக்கிறவங்களும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. திடீர் தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு வரும். திடீர்னு வந்து தொழில் மாற்றத்தை கொடுக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அப்படி இல்லைக்கா எதனா பிஸ்னஸ் வேறு எதனா மாற்றி பண்ணலாமான்ற ஒரு யோசனையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் பெருசாக கவலைப்படுற மாதிரியெல்லாம் நடக்காது. நிறைய கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருந்ததுனாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது. சுயதொழில் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். இந்த காலகட்டங்களில் பசங்க வழியில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய வந்து ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னாக்கா பிள்ளைகள் வழியில் தான் வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். திடீர் வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சுப விசேஷங்கள் உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வீட்டில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். ரொம்ப நாளாக பசங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த வரன் அமையாமல் இருந்ததுனால இந்த காலகட்டங்களில் வரன் அமைஞ்சு ஒரு சுப விசேஷங்கள் இந்த நேரங்களில் உண்டு. வண்டி வாகன சேர்க்கையும் கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இப்போ செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை அப்படின்னா அது செவ்வாய் தசை தான். இது வந்து நோய் நொடியை அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே சனி மனசை ஆளக்கூடிய கிரகம். சந்திரன் மட்டும் இல்லை, சந்திரன் மட்டுமே மனசை ஆளக்கூடிய கிரகம் இல்லை. சனி பகவான் ஒன்று ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே நீங்கள் நினச்சது நடக்கும். நல்ல எண்ணங்களை கொடுக்கும். அந்த நல்ல எண்ணங்களோ இல்லை வந்து எதுவுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினைக்கணுனாக்கா அந்த சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். இந்த 4ஆம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் உடல்நிலை பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வயது காலகட்டத்தில். அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் வரும். இந்த நேரங்களில் எல்லாமே வந்து சமாளிக்கக்கூடிய திறமையை இந்த குரு பகவானுடைய பார்வை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நன்றி.